பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து பாக்கியா கூடயே அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக என் பசங்களோட இருந்திருக்கலாம். பாக்கியா படிக்கலை, பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லி பாக்கியாவை நான் ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தியிருக்கேன். பாக்கியாவும் என் குடும்பமும் வேண்டான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு கோபி. இந்த ராதிகா என்னடானா எதுக்கெடுத்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போங்க கோபின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறா. இப்படிலாம் நான் என்றைக்கும் யார் முன்னாடி அவமானப்பட்டதே இல்லை. பாக்கியா வீட்டில் இருந்தப்ப என் அம்மா அப்பாவும் பாக்கியாவும் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பாசமும் அவங்களோட அருமையும் புரியாமல் நானாக ஒரு முடிவெடுத்து ராதிகா முக்கியம்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ணது தான் பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என் பசங்களோட மனசையும் நான் புரிஞ்சுக்கல, பாக்கியாவோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கல. நான் பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துலேயுமே பாக்கியா பொறுமையாக தான் இருந்தா. பாக்கியாவோட ஹோட்டலில் பெரிய பிரச்சனை செஞ்சு பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்க போய் தானே பாக்கியா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அது வரைக்கும் பாக்கியா என் வழிக்கு வரவே இல்லையே. ஏதாவது பணத்தேவைன்னு கூட என்னை பார்க்க பாக்கியா வரவும் இல்லை, என்கிட்ட பேசணும்னு பாக்கியா நினைக்கவும் இல்லை. அவள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக தானே இருந்தா. ஆனால் நான் தான் இதை எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். எனக்கு போக இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் என்னெல்லாம் பேசி என்னை அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனாகவும் இல்லை, எனக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் பாக்கியா என்னை நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிட்டா. நான் மனசு மாறி பாக்கியாவுக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் நடந்துக்கல. என் பசங்களுக்கு எல்லாமே நான் நல்லதாக செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் பசங்க என்னால் இவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுலேயே தெரியுது. நான் என் பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இப்போ எங்கே போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத கோபி அழுதுகிட்டே செஞ்ச தப்பெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. அப்போ தான் பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு கோபிக்கு தெரிய வருது. அந்த சமயம் கோபிக்கு உடல்நிலை ரொம்பவே முடியாமல் போகுது. ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ராதிகா இங்கே கோபி மேலே உள்ள கோபத்தில் ஃபோனை எடுக்காமல் அமைதியாகவே இருந்துடுறாங்க. என்ன பேச்சு பேசிட்டு போனார் இந்த கோபி. என்னால் தான் அவருக்கு சந்தோஷம் இல்லையாமா. நான் தான் என்னவோ இனியா சொன்ன மாதிரியே பாக்கியா வீட்டிலேருந்து இந்த கோபியை பிரித்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி பேசிட்டு என்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு கோபி பேசினதுக்கு அப்புறமாவும் கோபி ஃபோன் பண்ணால் எடுத்து நான் பேசணுமா என்ன? நான் கோபிக்கே முக்கியம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா கோபி எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க ராதிகா. வேறு வழி இல்லாமல் கோபியும் இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ண பாக்கியா என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கோபியை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கோபியை பக்கத்தில் இருந்தே நல்லா பார்த்துக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பாக்கியா இங்கே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராதிகா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ராதிகா பாக்கியா மேலே மட்டும் இல்லாமல் கோபி மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இனி பாக்கியா வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசக்கூடாது, நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா போதும், நமக்கு மையம் இருக்கும்போது இவங்க கிட்டலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி பாக்கியா ஃபோன் பண்ணும்போது கூட ஃபோனை எடுக்காமல் கோவத்தில் இருக்காங்க. இங்கே பாக்கியா வேற வழி தெரியாமல் செழியனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே ராதிகா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ராதிகாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. இங்கே செழியன் ஈஸ்வரி கிட்டையும் இனியா கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி இனியான்னு எல்லாருமே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. செழியன் இதை உடனே ராதிகா கிட்ட சொல்கிறதுக்காக ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ராதிகா கோபி இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறமா என்ன செய்யன்னு தெரியாமல் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயம் செழியன் ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த ராதிகாவோட அம்மாவும் என்ன ராதிகா, அந்த பாக்கியாவோட வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக நம்மளை பார்க்க வந்து அவமானப்படுத்துறதுக்கு வர மாதிரில இருக்குது. ஆமாம், இந்த செழியன் எதுக்காக இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்ல இங்கே செழியனும் உள்ளே போகிறாரு. ஆனால் ராதிகாவோட அம்மா என்னன்னு கேட்காமையே செழியனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன் தங்கச்சி இனியா என்னடானா வீடு தேடி வந்து ராதிகாவையே திட்டி அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. உன் அப்பாவும் இங்கே ராதிகாவோட அருமை பெருமை தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணது தான் பெரிய தப்புன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாரு. நீ எதுக்குப்பா இப்போ எங்கள் வீடு தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அப்பாவுக்கு ரொம்பவே முடியலன்னு அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் உடனே வரணுமா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே ராதிகாவும் ஏன் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, இல்லை அப்பா தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், அதனால் அம்மா தான் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி செழியன் ரொம்பவே பதட்டமாக பயந்துக்கிட்டே கூப்பிடுறாரு. உடனே ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன ராதிகா இது, மாப்பிள்ளைக்கு பிரச்சனைனா உனக்கு தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கணும், அது என்ன பாக்கியா வந்து உதவி செய்ய போகிறது,
உங்கள் அம்மா பாக்கியா உதவி செய்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்துருக்கானா உங்கள் அம்மாவே இங்கே கோபி மாப்பிள்ளைய பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்காக எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க? நாங்கள் தான் வேண்டாம், எங்கள் குடும்பமே வேண்டான்னு சொல்லி கோபி மாப்பிள்ளை அவ்வளோ பேச்சு பேசிட்டு கோவமாக இங்கேருந்து கிளம்பி போனார். அப்புறம் கோபி மாப்பிள்ளைக்கு உதவி செய்ய மட்டும் நாங்கள் வந்து நிற்கணுமா? இங்கே ராதிகாவை உங்கள் பாட்டி மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை. உங்கள் அப்பா என்னடானா நீ ஒரு நல்ல பொண்டாட்டியே கிடையாதுன்னு பேசிட்டு போகிறாரு. இப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆனாலும் என்னன்னு தான் நாங்கள் யோசிக்க தோணும். இதில் உதவி செய்கிறதுக்கு ராதிகாவை கூப்பிடாம பாக்கியாவை வேற கூப்பிட்ருக்காரே அப்படின்ற மாதிரி ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோவமா இங்கே வந்து செழியன்கிட்ட பேசும்போது உடனே செழியன் சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட அப்பாவோட நிலைமையை சொல்லி கூப்பிட சொன்னாங்க. இங்கே நீங்கள் என்னடானா என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. நான் இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உங்களால் முடியும்னா வாங்க, அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக இங்கே செழியன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே உடனே ராதிகா யோசிக்கிறாங்க, கோபி என்னடானா அங்கே இனியா கூட வெளியில் போயிருந்தப்ப அத்தனை முறை ஃபோன் பண்ணேன். ஆனால் அவர் என்னடானா ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த கோவத்தில் கோபி ஃபோன் பண்ணும்போது நானும் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் பாக்கியா மேலே உள்ள பாசத்தில் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். பாக்கியா கொண்டு போய் இங்கே வந்து கோபியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலேயும் கோபி மேலேயும் மறுபடியும் ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, ராதிகா முதல்ல கிளம்பு, அந்த பாக்கியாவை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மாப்பிள்ளையை சேர்த்துருக்கால, அப்போ மாப்பிள்ளைக்கு முழுசாக பாக்கியா மேலே உள்ள பாசம் குறையில. உன்னை தேவையில்லாமல் பாக்கியாவை ஏதாவது செய்யணும், அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் முழுசாக பாசம் எல்லாமே அவரோட குடும்பத்து மேலே தான் இருக்குது. அவரோட பசங்க மேலேயும் பாக்கியாவும் அவங்க அம்மாவும் தான் முக்கியம்னு மாப்பிள்ளை நினைக்கிறாரு போல். அப்புறம் எதுக்கு உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக ஒன்றை வேற கல்யாணம் பண்ணணும்? நானும் இங்கே வந்து கோபி மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருன்னு நம்பினேன். ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு, இங்கே பாக்கியா வந்து மேலே மேலே வளரக்கூடாது, பாக்கியாவை ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் கோபி மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் வரவே மாட்டேன். அவரோட குடும்பத்தை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசி ஏதோ நான் தான் அவர் குடும்பத்திலேருந்து பிரித்து கூப்பிட்டு வந்த மாதிரியும் என்னால் தான் அவருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போன மாதிரியும் அந்த கோபி பேசின பேச்செல்லாம் கேட்டிங்கல்ல. பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தப்ப நான் தாம்மா அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி லோனெல்லாம் வாங்கி கொடுத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன். பாக்கியாவை பற்றி என்கிட்ட தப்பாக பேச போய் தான் நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கணும், என் வாழ்க்கையும் இப்படி இருக்குது, கோபியால் நான் சந்தோஷமாக இருக்கணும், இங்கே மயூவியும் என்னையும் கோபி நல்லா பார்த்துப்பாருன்னு நினச்சி நம்பித்தனமாக கல்யாணம் பண்ணேன். ஆனால் அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டல, இனியும் கோபி எனக்கு வேண்டாமா, அவருக்கு என்ன ஆனாலும் சரி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ராதிகா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ராதிகாவை சமாதானப்படுத்தி ராதிகாவோட அம்மா வேறு வழி இல்லாமல் கோபியை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி எல்லாருமே வந்து அங்கே அழுதுட்ருக்காங்க கோபியை பார்த்து. இங்கே அமைதியாக ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க பாக்கியா. பாக்கியாவை பார்த்த கோவத்தில் இங்கே உடனே ராதிகாவோட அம்மா கேள்வி கேட்குறாங்க, என்ன பாக்கியா நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல, என் பொண்ணு வாழ்க்கையை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், இப்போ என் பொண்ணும் அழுதுட்டு நிற்கிறா, இப்போ மாப்பிள்ளைக்கும் இந்த ஒரு நிலைமை வந்திருக்கு, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு என் பொண்ணை அவமானப்படுத்துறதுக்கும் மாப்பிள்ளையை தலகுனிய வைக்கிறதுக்கும் வேணும்னே செய்யாத தப்புக்கு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாப்பிள்ளைக்கு அதனால தான் இப்போ இவர் இந்த நிலமையில இருக்காரு, இப்படி ஆகணும்னு தானே நீயும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா சொல்கிறாங்க, என்ன பாக்கியா நடக்குது இங்கே, என் வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் எனக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கணும், ஆனால் அவர் என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து எதுக்காக உதவி செய்கிறீங்க, உங்களுக்கும் கோபிக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காக இங்கே கோபிக்கு உதவி செய்ய வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை எங்கள் அண்ணனுக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம், எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நீங்கள் கொண்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்? இதுலையே தெரியல கோபிக்கு முழுசாக உங்கள் மேலே இருக்கிற பாசம் குறையவே இல்லை, அதனால தான் எனக்கும் கோபிக்கும் இடையில பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இப்படி ஆகிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நீங்கள் தான் பாக்கியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இங்கே வந்து ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, நேற்று என்னடானா உங்கள் பொண்ணு இனியா தேவையில்லாமல் வந்து வீட்டில் பெரிய பிரச்சனை செய்ய போயிட்டு கோபி மாப்பிள்ளைக்கும் ராதிகாவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, 2 பேரும் அந்த பேச்சு பேசிக்கிட்டாங்க, இனி உன் கூட வாழ்கிறது சரியில்லை அப்படின்னு கோபி மாப்பிள்ளை சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம பிரிஞ்சே வாழ்ந்துடலாம், நான் மையுவை வச்சுக்கிட்டு தனியாகவே வாழ்ந்துடுறேன்னு ராதிகா ஒரு முடிவெடுக்கிறா. இப்படி 2 பேரும் பிரியறதுக்காக தான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கியா பாக்கியா, உன் பொண்ணை எதுக்காக முதல்ல எங்கள் வீட்டுக்கு அனுப்புன, அவளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு,
கோபி மாப்பிள்ளை என்னைக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கே உன் பசங்கள மேலேயா இருக்கட்டும், இல்லை உங்கள் மேலேயா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற உரிமையே இல்லைன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் எப்படி தேவையில்லாமல் இனியா எங்கள் வீட்டுக்கு வரலாம், அதுவும் கோபி மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு ரொம்பவே கோவமா அங்கே ராதிகாவோட அம்மா பாக்கியாவை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பாக்கியா செஞ்ச உதவியவெல்லாம் நினைக்காம பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும். உடனே பாக்கியா, என்ன பேசுகிறீங்க, என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்க உங்களுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது? ஆமாம், என் பொண்ணு மேலே கோபிக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஏன் ராதிகா, ராஜேஷ் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம், ஆனால் மயு மேலே ராஜேஷ்க்கு உரிமை இல்லைன்னு ஆயிருமா? ராஜேஷ் மயுவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுதான் சரிப்பட்டு வருமா என்ன? அதே மாதிரி தான் நான் தான் கோபியை வேண்டான்னு சொல்லி தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என் பசங்க மேலே கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையில் தான் என் பொண்ணு இனியா இங்கே கோபிக்கிட்ட பேச வந்திருக்கா. கோபியும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ரொம்ப குழப்பத்தில் இருந்த இனியா இப்போ தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறான்னா உங்கள் வீட்டுக்காரர் கோபிக்கிட்ட அவள் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா தான். ஏன் இனியா அவள் அப்பா கிட்ட கூட பேசக்கூடாதா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்டு இங்கே நல்லா வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாக்கியாவும். இங்கே உடனே ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க, போதும் பாக்கியா, நீ உன் குடும்பத்தை பற்றி பேசாத, எனக்கு என் பொண்ணு ராதிகாவும் என் பேத்தி மயுவும் தான் முக்கியம், மற்றபடி உங்களை பற்றிலாம் நாங்கள் எதுக்கு யோசிக்கணும்? உன் பொண்ணு இனியா வீடு தேடி பாக்கியா இங்கே ராதிகாவை தேவையில்லாமல் பேசுனது பெரிய தப்பு, முதல்ல உன் பொண்ணை கூப்பிட்டு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, ஆமாம், இங்கே இனியா மேலே கோபிக்கு உரிமை இல்லைன்னு சொல்வீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் பொண்ணு ராதிகா முக்கியம், இங்கே மயு முக்கியம்னு பேசுகிறீங்க. அவங்க மேலே உரிமை இருக்க போயும் பாசம் இருக்க போயும் தானே அவங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் கோபி மட்டும் அவங்க பசங்க மேலே பாசம் வைக்கக்கூடாது, இனியா அவள் அப்பாவை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இப்படி பேசுனா இதில் என்னங்க நியாயம் இருக்குது? உங்களுக்கு எப்படிங்க நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ராதிகாவோட அம்மா கேட்குற கேள்விக்கெலாம் சரியான பதில் கொடுத்து கோவத்தில் நல்லா திட்டிக்கிட்டே இருக்காங்க பாக்கியா. அந்த சமயம் இவங்க எல்லாரும் இப்படி சத்தமாக பேசுகிறது கேட்டு அங்கே வந்த டாக்டரும், என்னது இது, இப்படி உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு இங்கே சேர்த்துருக்கீங்க, அவரோட நிலைமை என்னன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் சத்தமாக பேசுகிறதா இருந்தால் முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பாக்கியா ஒன்றும் கோபியோட பொண்டாட்டி கிடையாது, இங்கே என் பொண்ணு ராதிகா தான் கோபியோட பொண்டாட்டி, நீங்கள் என்ன இந்த பாக்கியாவை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, கோபியோட பொண்டாட்டியாக இருக்க நான் இன்றைக்கும் ஆசைப்படலை, இப்படியே இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே கோபியை பார்க்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் அங்கே உள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே. அந்த சமயம் ஈஸ்வரியும் இங்கே இனியாவும் ரொம்பவே அழுகுறாங்க. இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் கோபி, நீ நம்ம வீட்டை விட்டு போனேன், அந்த ராதிகாவை நீ கல்யாணம் பண்ண போய் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, நீ இப்போ இந்த நிலமையில் இருக்கன்னா அதுக்கு காரணமே அந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் தான். அம்மா பேச்சை கேட்டு பாக்கியாவோட வீட்டிலையே நீ இருந்திருந்தா உனக்கு இப்படிலாம் ஆக நான் விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஈஸ்வரி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகாவோட அம்மாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்க தான். நான் நல்லபடியாக கோபி கூட வாழக்கூடாதுன்றதுக்காக இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு எங்களுக்கு இடையில பிரச்சனை செஞ்சு எங்களை ஒரேடியாக பிரிக்கணும்னு வேற நினச்சிட்டாங்கல்ல, அதனால தான் இன்னும் இந்த கோபியோட அம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ராதிகா ரொம்பவே கோவமாக ஒரு பக்கம் கோபியை பார்த்து முறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் ஒதுங்கி நின்று அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக கோபி கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சு பார்த்த கோபி இனியா நிற்கிறத பார்த்த உடனே, இனியாமா அப்படின்னு மெதுவாக பேசுகிறாரு, அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், உங்களுக்கு சரியாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லி இனியா ரொம்பவே அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி, கோபி அம்மா வந்திருக்கேன் கோபின்னு சொல்ல, அம்மா நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்களாம்மா, என்னை பார்க்கலாம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சம்மா அப்படின்னு சொல்ல, அது எப்படி கோபி, உன் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில் நீ இருக்கும்போது உன் மேலே இருக்கிற பாசம் இல்லாமல் ஆயிருமா கோபி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் அழுகிறாங்க. ஆனால் ஓரமாக நிற்கிற இங்கே ராதிகாவையும் ராதிகாவோட அம்மாவையும் பார்க்காம கோபி சொல்கிறாரு, ஆமாம் எழிலும் செழியனும் எங்கே, அம்மா பாக்கியா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா வெளியில் நிற்கிறாங்கப்பா, அம்மா தான் உள்ளே வந்தா நீங்கள் திட்டுவீங்களே, அம்மாவை தான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதேப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே செழியனும் எழிலும் அங்கே ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இங்கே செழியன் ரொம்பவே கோபியோட நிலைமையை பார்த்து அழுகிறாரு, அப்பா ஏன்பா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, உங்களுக்கு முடியலனா கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமேப்பா, நான் வந்திருப்பேன்லப்பா அப்படின்னு சொல்ல, எத்தனையோ முறை ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணேன், என் மேலே இருந்த கோவத்தில் கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் என்னை வீட்டை விட்டு போக சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணப்போ கூட அவள் எடுக்கவே இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியாமல் தான் நான் பாக்கியா
பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் பாக்கியா நான் அவளை எவ்வளவோ பேசியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் நான் ஃபோன் பண்ண உடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்காக உதவி செய்ய வந்திருக்கா. பாக்கியாவோட நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. நான் தான் பாக்கியாவை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் பாக்கியாவோட அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. கோபி இப்படிலாம் பேசுகிறத கேட்டு இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ராதிகா இது? அந்த பாக்கியாவை கோபி மாப்பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதோ அவள் உதவி செஞ்சிட்டான்னுட்டு இங்கே பாக்கியாவுக்கு நன்றி சொல்லணும். பாக்கியா இல்லைன்னா நான் இப்போ இந்த நிலமையில கூட இருந்திருக்க மாட்டேன்னுட்டு பாக்கியாவையே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு கோபி மாப்பிள்ளை. இப்படி மாறிட்டாரே. இவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கோபி மாப்பிள்ளை கிட்ட பேசி பேசி அவர் மனசை மாற்றி அவரை மறுபடியும் அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும், அங்கேயே அவரை இருக்க வைக்கணும், உன்னையும் கோபி மாப்பிள்ளையும் பிரிக்கணுன்றதுக்காகவே இப்படிலாம் செஞ்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ராதிகாவுக்கிட்ட ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க கமலா. இங்கே கோபி ஈஸ்வரி கிட்ட, அம்மா பாக்கியாவை உள்ளே வர சொல்லுங்கம்மா, நான் பாக்கியா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன கோபி சொல்கிற? நீ தான் பாக்கியாவே வேண்டாம், பாக்கியா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ராதிகா கூட போயிட்டியேடா, அதுக்கப்புறம் பாக்கியா கிட்ட பேசி என்னடா செய்ய போகிறேன்னு கேட்க, அம்மா நான் செஞ்சது பெரிய தப்புமா, நம்ம குடும்பத்திலேயே நான் இருந்திருக்கணும், நம்ம வீட்டை விட்டு நான் வெளியில் போயிருக்கக்கூடாதுமா, ராதிகாவை நான் நம்பியிருக்கக்கூடாது, ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு எல்லாமே இப்போதாம்மா புரிஞ்சிருக்கு, நான் பாக்கியா கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும், பாக்கியாவை முதல்ல உள்ள கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இனியா போயிட்டு வெளியில் நின்றுட்டு இருந்த பாக்கியாவை கூப்பிடுறாங்க. அம்மா அப்பா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, நான் என்னடி பேசுறதுக்கு இருக்குது, அதான் ராதிகா இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவும், அம்மா முதல்ல நீ உள்ளே வாமா, அப்பா மனசு மாறிட்டாருமா, நீ செஞ்ச எல்லாத்தையுமே அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அப்பா மேலே தான் தப்பு இருக்குன்னு உணர்ந்துட்டாருமா, இப்படிலாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேம்மா, நீ கொஞ்சம் உள்ளே வாமா, அப்பா ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு, நீ வந்து கேளு, உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறமா நம்மலாம் கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராதிகா வேற இருக்காங்க. இந்த சமயம் ராதிகா முன்னாடி கோபி ஏதாவது பேசினார்னா ராதிகாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் பிடிக்காது, ரொம்பவே கோவப்படுவாங்களே, என்ன செய்ய அப்படின்னு முதல்ல இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க. இங்கே கோபி மறுபடியும் செலியன் கிட்ட சொல்கிறாரு, பாக்கியாவை உள்ள வர சொல்லுங்க, எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுட்டு பாக்கியா எதுக்கு ஒதுங்கி வெளியில் நிற்கணும், நான் பாக்கியா மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன், நான் பாக்கியா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே செலியனும் போயிட்டு, அம்மா வாங்கம்மா, அப்பா பேசணும்னு நினைக்கிறாருமா, அப்பா அவர் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாருமா, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் செஞ்சது தான் தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தாம்மா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் பாக்கியாவும் மெதுவாக அங்கே கோபியை பக்கத்துக்காக ரூமுக்கு போகிறாங்க. இங்கே கோபிக்கு என்ன பேசனே தெரியாமல் பாக்கியாவை பார்த்த உடனே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த பாக்கியாவுக்கு, எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பாக்கியாவை படிக்கலைன்னு தெரிஞ்சிருந்து முன்கூட்டியே நான் கல்யாணம் செய்யாமல் இருந்திருந்தா கூட பாக்கியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும். என் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கல்யாணம் செஞ்சுட்டேன், ஆனால் பாக்கியா என்னால் எவ்வளோலாம் வந்து அனுபவிச்சிருக்கா, எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன், பாக்கியாவை அவமானப்படுத்தியிருக்கேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாக்கியா எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பாக்கியாவை பார்க்குறாரு இங்கே வந்து கோபி. பாக்கியா எதுவுமே பேசாமல் கோபி முன்னாடி போய் நிற்கிறாங்க. ராதிகா அவ்வளோ கோவம் வருது. நான் என்னடானா கோபிக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு பதட்டமாக வந்து பார்த்தா கோபி அவரோட வீட்டில் உள்ளவங்களை, அவரோட பசங்க, பாக்கியான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, இதுக்காக தான் நான் வரவே மாட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ராதிகா. இங்கே கோபி பாக்கியா கிட்ட, என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் உன்னை நல்லா பார்த்துருந்துருக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காம மனவேதனையை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நீ மட்டும் இல்லை, என் பசங்களும் என்னால் பிரச்சனையிலையும் பல வேதனையிலையும் தான் இருந்திருக்காங்களே தவிர்த்து, ஆனால் நான் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்கலல்ல. நான் தான் ஒரு நல்ல அப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். இனியா வந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது நான் எப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் ஒரு நல்ல அப்பாவாக இப்போ வரைக்கும் நடந்துக்கலன்னுட்டு. நான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன் பாக்கியா, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனால் நீ தான் நல்ல மனசில் எனக்காக உதவி செஞ்சிருக்கேன். உனக்கு நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு முடியலன்னு நீ உடனே எனக்கு உதவி செய்ய வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்க. இந்த ஒரு நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. உண்மையாகவே நான் உன்னை வந்து விட்டுட்டு உன்னை பிரிஞ்சு நான் மறுபடியும் என் வாழ்க்கையை, இன்னொரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துருக்கவே கூடாது. அது பெரிய தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே அழுகிறாரு. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்போ எதுக்காகத்தை பேசணும், எதுக்காக கண் கலங்கணும், அதெல்லாம் பேசி மறுபடியும் என்ன புதுசாக வாழ்க்கையை புதுப்பிக்கவா முடியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த. நான் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் உதவி செஞ்சுருப்பேன். அது உங்கள் பையன் கோபிக்காக மட்டும் உதவி செஞ்சேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய வாழ்க்கை இனி ராதிகா கூட தான், அந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக பாருங்கள்.
திரும்பியும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு என்னை எப்படி பிரிஞ்சு என் மனசை வேதனைப்படுத்துனீங்களோ அதே மாதிரி ராதிகாவையும் வேதனைப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபிக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாக்கியா. உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, இப்போ கூட நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற. ஆனால் ராதிகா என்னை பற்றியும் யோசிக்கல, என் பசங்களை பற்றியும் யோசிக்கல. அவளுக்கு அவள் முக்கியம், அவள் வாழ்க்கை முக்கியம், மையம் முக்கியம், அவ்வளவுதான். நான் இனியா கூட பேசக்கூடாது, என் பசங்களை பார்த்துக்கக்கூடாது, என் பசங்களுக்கு பணம் எதுவும் செய்யக்கூடாது, பணம் எதுவும் தரக்கூடாது, என் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, இப்படி எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எதையுமே செய்யக்கூடாதுன்னு ராதிகா இப்படி சொல்லி சொல்லி எனக்கு எவ்வளோ மனவேதனையை கொடுத்துட்ருக்கா தெரியுமா? அப்போ தான் எனக்கு தோணுச்சு, என் குடும்பத்திலேயே நான் இருந்திருந்தா என் அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாரும் என்னை சுற்றி இருந்திருப்பாங்க. நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன். என் பசங்களை பார்க்க முடியாமல், என் அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்காம, இங்கே எங்கள் அப்பா என்னை பிரிஞ்சு போகும்போது கூட என்னை மகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்தி என்னென்னவோ நடந்துருச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நான் தான். ஆனால் பாக்கியா எவ்வளோ இப்போ கூட அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லி இங்கே கண் கலங்கி பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. பாக்கியா, இனி என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக நீ ஹோட்டலை நல்லபடியாக நடத்தி முன்னேற தான் போகிற. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ படிக்கல, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் எவ்வளவோ உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளோ பெரிய திறமைசாலி, புத்திசாலி, உனக்கு எல்லாமே செய்ய எல்லாமே உனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீ என்னை விட அதிகமாக சம்பாதிச்சு முன்னேற தான் போகிற. ஆனால் என்னால் இனி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. என்னால் முடிஞ்சால் உனக்கு நல்லது செய்வேன். ஆனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நான் செய்யவே மாட்டேன். உன்னை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷம் கழித்து தான் உன் அருமை பெருமை என்னன்னு எனக்கு புரிய வந்திருக்கு பாக்கியா. என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு இங்கே பாக்கியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அழுகிறாரு கோபி. இங்கே பாக்கியாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. முன்கூட்டியே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக என் கூட வாழ்ந்திருந்தா பசங்களோட ஒன்று சேர்ந்து குடும்பமாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்போ ராதிகாவோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இப்போ இந்த நிலமையில கொண்டு நிறுத்திட்டு இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? யாருக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது? எல்லாத்துக்கும் இந்த கோபியால் மனவேதனை மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாக்கியா பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கோபி மனசு மாறின சந்தோஷத்தில், கோபி நீ அழுகாத கோபி, உன்னோட நல்ல மனசு இங்கே பாக்கியாவுக்கும் புரிய வந்துடும். இனி சீக்கிரமாகவே நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். பாக்கியா, நீ தான் கோபி பேசுனதெல்லாம் கேட்டல, கோபி மனசு மாறிட்டான். இனி கோபியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கோபியை நம்ம கூடயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். எனக்கு அந்த ராதிகா கூட அனுப்பவே ரொம்ப பயமாக இருக்குது. ராதிகா கூட கோபி போனதுக்கப்புறமா தான் அவனுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் கோபி வந்தால் சந்தோஷமாக இருப்பான். கோபி அவன் பசங்களோட அவன் நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும். அது மட்டும் இல்லாமல் கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீ வாபஸ் வாங்கிடு. இனி கோபி உனக்கு ஹோட்டலுக்கு உதவி செய்வானே தவிர்த்து எந்த விதத்துலையும் பிரச்சனை செய்யவே மாட்டான். நம்ம ஒரே குடும்பமாக சந்தோஷமாகவே இருக்கலாமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும்போது இங்கே பாக்கியாவுக்கு அவ்வளோ கோபம் வருது. இங்கே கோபிக்குன்னு ராதிகா ஒரு குடும்பமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோபியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே இப்படி கோபியும் ஈஸ்வரியும் பேசுகிறதெல்லாம் கேட்டு ராதிகாவோட அம்மா எல்லாருமே பேரதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, நாம் என்னவோ கோபியை ஒரு கோவத்தில் திட்டினோன்னா அதுக்காக இந்த ஈஸ்வரி மறுபடியும் கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும், நம்மளை கோபிக்கிட்ட பக்கத்தில் போகவே விடாமல் பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, கோபி மாப்பிள்ளை மனசு மாறிட்டாரு. இனி ஓம் பக்கம் இல்லை, பாக்கியாவோட பக்கம் தான் அவர் சாய போகிறாரு, பார்த்துக்கிட்டே இரு. அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே பாக்கியாவோட வீட்டுக்கு போக போகிறாரு. இதுக்காக தான் நீ கோபி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியா? பேசாமல் மைய கூட நீ தனியாக இருந்திருந்தா கூட நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருக்கேன் ராதிகா அப்படின்னு ராதிகாவோட அம்மா ராதிகாவை நல்லா திட்டுறாங்க. அதான் கோபி மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம், உனக்கு அந்த பாக்கியாவை பற்றி நல்லா தெரியும், அப்படி அவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம், நீ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கவே கூடாது. நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் பாத்தியா? அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு இந்த ஒரு நிலைமை. இப்போ கோபி மாப்பிள்ளை வேற மனசு மாறிட்டார், என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு இங்கே ராதிகாவோட அம்மாவும் கோபி ரொம்ப சந்தோஷமாக பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவத்தில் நிற்கிறாங்க. ஆனால் பாக்கியா ஈஸ்வரி கிட்ட, அத்தை நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்குது. உங்கள் பையனுக்கு ராதிகா கூட வாழ்க்கை இருக்குத்த, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னத்தை நினச்சிட்ருக்கீங்க? நான் வேண்டான்னு சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்திட்டு ராதிகா கூட போயிட்டாரு. இப்போ ராதிகா கூட ஒரு பிரச்சனைன்னு உடனே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா கோபி போகிறத விட்டுட்டு
ராதிகா கூட கோபி சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லதே தவிர்த்து மறுபடியும் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அத்தை. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தான் ஹோட்டலில் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். இங்கே மாமாவும் இல்லை, உங்கள் பையன் கோபியும் நம்ம குடும்பம் வேண்டான்னு போனதுக்கப்புறமா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான், கோபி கிடையாது அத்தை. உங்கள் பையன் கோபி எனக்கு நல்லதே செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்யாமல் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதெல்லாம் கேட்டு எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்காக அவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னால் கவனிக்க முடியாது அத்தை. அப்படி கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா என் கூட வாழ வேண்டிய நேரத்தில் வாழ பிடிக்காம இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கே வரதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு உங்கள் பையன் கோபி தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா வேணும்னா நீங்கள் வேணால் ராதிகாவோட வீட்டில் உங்கள் பையன் கூடயே போய் இருங்க. ஆனால் என் வீட்டில் யார் இருக்கணும் யார் வரக்கூடாது அப்படின்றத நான் தான் முடிவெடுக்கணும். மறுபடியும் கோபி என் வீட்டுக்கு வரவே கூடாது. அதுலேயும் நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டு வரவே கூடாது. உங்கள் பையனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ அவமானப்பட்டு நின்னீங்க. உங்கள் மேலே தப்பில்லை நிரூபித்து மறுபடியும் நான் உங்களை வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் நான் மட்டும்தான், உங்கள் பையன் கோபி கிடையாது. கோபி எப்பயுமே ராதிகாவையும் ராதிகாவோட அம்மாவையும் தானே நம்பி உங்களை அவமானப்படுத்தினாங்க. மறுபடியும் கோபி மேலே உள்ள பாசத்தில் இப்படியெல்லாம் கோபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமான்னு இன்னொரு தடவை என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. என் பசங்க மேலே உங்கள் பையன் கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் என் வீட்டுக்கு கோபி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய முடிவை இங்கே கோபி முன்னாடியே ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க பாக்கியலட்சுமி. பாக்கியா மனசு மாறிடுவா. மறுபடியும் அம்மா கூடயே இங்கே பாக்கியா வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் பாக்கியா நான் செஞ்சது எதையுமே அவள் மறக்கலை. அதனால தான் என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. நான் செஞ்சதும் பெரிய தப்பு தானே. அதனால் பாக்கியா எடுத்த முடிவில் எந்த தப்புமே இல்லை. எல்லாமே சரியாயிருச்சு. மறுபடியும் என் பசங்களோட பாக்கியா வீட்டில் போய் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பாக்கியா கண்டிப்பாக என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டா. ஆனால் நான் மன்னிப்பு கேட்டது என்னவோ உண்மையாக தான் கேட்டேன். ஆனால் நான் செஞ்சதெல்லாம் பாக்கியா மறக்க முடியாமல் என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே. என்ன செய்யன்னு தெரியல. இங்கே ராதிகாவும் கோவமாக எப்போ பார்த்தாலும் அவள் வீட்டில் இருக்க விடாமல் வெளியில் போக சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா, அவமானப்படுத்துகிறா. என் பசங்களோடையாவது இனி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இங்கே எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் செஞ்ச தப்பால் தானே பாக்கியா இன்னும் என் மேலே கோவமாக இருக்கா. நான் பாக்கியா கூடயே நல்லபடியாக அந்த வீட்டில் வாழ்ந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்லன்னு கண் கலங்கி அழுகிறாரு கோபி.